அட்டா சட்டா மேரேஜ்னா என்னன்னு தெரியுமா? ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ். பார்ட்டிஸ் 2016 ஹிந்து முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்தப்போ டவுரி கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய ஃபிசிக்கல் வயலன்ஸ் இருந்திருக்கு, டவுரி டிமாண்ட்ஸ் இருக்குது, செக்ஷுவல் அசால்ட் இருந்திருக்கு அப்படின்னு வைஃப் சொல்கிறாங்க. 2020 வைஃபு அவங்க மைனர் பொண்ணோட வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. அங்கே இருக்கிறது எனக்கு சேஃப் இல்லை அப்படின்னு வைஃபு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு பொண்ணு இருக்குது, இதெல்லாம் உண்மைதான், ஆனால் க்ரூவல்ட்டி அண்ட் டவுரி அலிகேஷன்ஸை மறுக்கிறாரு. அவரோட டிஃபென்ஸாக எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நடந்தது வந்து அட்டா சட்டா கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா, ரெண்டு குடும்பமும் சேர்ந்து அவங்க வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு வந்து மைனர்ஸ் கூட இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. இந்த கேஸில் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன அன்னைக்கு ஹஸ்பண்டோட தங்கச்சி, அப்போ மைனராக இருந்தவங்களுக்கும் ஒய்ஃபோட பிரதருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இது அந்த அட்டா சட்டா மேரேஜ். மேஜர் ஆன உடனே அந்த பொண்ணு வந்து அந்த பையன் வீட்டுக்கு போயிடுவாங்களாம். இந்த கேஸில் உள்ள ஒய்ஃப் வந்து ஒய்ஃபோட அண்ணன் கூட வாழ அந்த மேஜரான பொண்ணு வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒய்ஃபுக்கு சொன்ன க்ரூவல்ட்டி, டவுரி அலிகேஷன்ஸ்லாம் சும்மா, ஹஸ்பண்டோட தங்கச்சி அவங்க வீட்டுக்கு போகாததுனால தான் இவங்க வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி கோர்ட் வந்து இதை அக்செப்ட் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு ஃபேவராக ஆர்டர் கொடுத்துட்டு ஒய்ஃபோட டிவோர்ஸ் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒய்ஃபு ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. ஹைகோர்ட் வந்து இதை டிசைட் பண்ணும்போது கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை வந்து கன்சென்ட். அதோட ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006 கொண்டு வந்ததே வந்து குழந்தை திருமணம் வந்து ஒரு குழந்தையோட எதிர்காலத்தில் முளையிலேயே முடைக்கிறதுங்கிறதுக்கு தான், அதை தடுக்கிறதுக்கு தான். நீங்கள் கஸ்டம் ட்ரெடிஷன்ற பேரில் சட்டத்துக்கு புறம்பாக உள்ள ஒரு விஷயத்த செய்ய முடியாது. ஃபேமிலி கோர்ட்டு இதில் வந்து லீகலாக ஃபேக்சுவலாக பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க இதை டிசைட் பண்ணும்போது. ஒரு சின்ன பொண்ணை இன்னொரு கல்யாணத்தோட இலவச இணைப்பாக அனுப்புறது எந்த கஷ்டமும் இருந்தாலும் மாரலி பேங்க்ரப்ட். முக்கியமாக இது இல்லீகல். நீங்கள் வச்சு விளாட்றதுக்கு பெண் பிள்ளைகள் ஒன்றும் சந்தை பொருள் இல்லை. கலாச்சாரங்கிற பேரில் பெண் பிள்ளைகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிட்டு அதை டிஃபென்ஸ்லாம் கொண்டு வராதிங்க அப்படின்னு ஒய்ஃபுக்கு ஃபேவராக டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க.